சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விட்டால், கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி அனுப்பு. கால ரப்பிர்ஜிஊன், என்னை திருப்பி அனுப்பு. அவர் உலகத்துல தான் இருக்கிறாரு, திருப்பி அனுப்புன்னு சொல்லுவார். காரணம் பர்சகை நோக்கிய பிரயாணம். அவர் போறது ஒரு திரைக்கப்பாலான ஒரு பிரயாணத்துக்கு போறாரு. அப்ப கால ரப்பிர்ஜிஊன், என்னை திருப்பி அனுப்புன்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு என்ன சொல்லுவார், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, இதுவரைக்கும் விட்டதில் நான் நல்ல ஒன்றை செய்யலாம், நான் நல்ல ஒன்றை செய்துவிட்டு வரலாம் என்று சொல்லுவார். கல்லா, அல்லாஹ் தஆலா சொல்ல அவ்வாறல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, சும்மா அவர் சொல்லுவார் இதை, அதனால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவர் அதை சொல்லுவாரே ஒழிய, ஆனால் அதனால் அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வமி வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அதற்கு பின்னால் அவர்கள் எழுப்பப்படுகின்ற காலம் வரைக்கும் இவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் ஒரு பர்ஸக், திரை ஒன்று போடப்பட்டு விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஅன்ஃபிகு, செலவழியுங்கள், மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு தந்திருப்பவற்றிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள், மின் கப்லி அய்யஅத்திய அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்து விடுவதற்கு முன்னால் செலவழியுங்கள். ஃபயகூல, கடைசியில் மரணம் வருகின்ற நேரத்தில் என்ன சொல்வீர்கள் தெரியுமா, ரப்பி லௌலா அஹ்ஹர்தனி, கொஞ்சம் என்னை பிற்படுத்தலாமே, அவகாசம் தரலாமே, இல அஜலின் கரீப், கொஞ்சம் அதிகமாக இல்ல, கொஞ்சம் அவகாசம் தரலாமே, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், தர்மம் செய்து நான் நல்லவர்களில் ஒருவனாக மாறிவிடுகிறேன், தர்மம் செய்து நான் நல்லவர்களில் ஒருவனாக மாறிவிடுகிறேன் என்று சொல்வான். ஏன் நான் கற்பனை பண்ணுவான், அந்த நிமிடத்தில் இவ்வளவு சொத்துக்களை விட்டுட்டு போறான், சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருந்தா என்ன நினைப்பான், அப்ப எல்லாவற்றையும் கொடுத்துட்டு வந்திருக்கிற, எல்லாருக்கும் இல்லாம தானே விட்டுட்டு போறேன், எல்லாருக்கும் இல்லாமல் விட்டு விட்டு போகிறேன், கொஞ்சம் கொடுத்துட்டு வந்திருக்கலாமே நினைப்பான். அவனுக்கு அதுக்கு நேரத்தோடய தெரியும் மௌத்து வரும் என்று, இது நான் கொண்டு போக போறதில்லை என்றும் தெரியும், நான் கொண்டு போக போவதில்லை என்பதும் தெரியும். இருந்தும் அப்படி வாழ்ந்துவிட்டு கடைசி சிக்கலில் அப்படி சொல்வான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலையு அஹ்ரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், ஒரு ஆத்மாவுக்குரிய காலம் வந்துவிட்டால் எந்த ஆத்மாவையும் அல்லாஹு தஆலா பிற்படுத்துவது கிடையாது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது அல்லாஹு தஆலா மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு ஆத்மாவுக்குரிய நேரம் வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா பிற்படுத்துவது கிடையாது. சகோதரர்களே, அந்த மாதிரியான நேரத்தில், அந்த கடைசி செகண்டுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் இறக்கின்ற நிலையில் இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுங்கள், இறக்கின்ற நிலையில் இருப்பவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுங்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுங்கள். சிலரை பார்ப்பீர்கள், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கும், வாய் துறப்படாது, சொல்லுவதற்கே இயலாமல் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் நாங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை அவர் உச்சரிப்பாரு, அது லா இலாஹ இல்லல்லாஹ் வேறொரு வார்த்தையாக இருக்கும், அவர் பழக்கப்பட்டு போன ஒரு வேறொரு வார்த்தையாக இருக்கும். காரணம், அவரது உள நிலைமை அப்படி இருந்தது. அந்த நேரத்தில் எப்படியாவது அந்த அவர் வாயிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வரணும் இடத்தை இவங்க ஆசை வைப்பாங்க, ஆனா அவருக்கு என்னது வர முடியாத ஒரு நிலையில் இருக்கும். அவருடைய நிலை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில் அந்த வாயில் ஒரு வார்த்தை வராத நிலையில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சிலருடைய மரணங்களை கண்டிருக்கிறோம். மௌத்தாகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்வார், மௌத் அந்த உயிர் போகும், கையை வந்து பக்கத்தில் உள்ள யாரையா பிடிச்சுக்கன்னு உயிர் போகும். என்னது, கொஞ்சம் மீட்டு எடுங்க என்ற ஒரு ஆசை. இந்த நான் போகிற இடத்தை விட்டு, அது சில வேளை தந்தையாகவும் இருக்கலாம், என்னது கொஞ்சம் மீட்டெடுங்க என்ற ஒரு ஆசை. பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சிக்கன்னு மௌத்தாரத்தை பார்க்கிறோம், பிள்ளைகளை எல்லாம் பிடித்து கொண்டு மரணிப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களை, மரணம் என்பது எவ்வளவு ஒரு கொடுமையானது தெரியுமா? அந்த இஸ்லாம் எங்களுக்கு அடக்கவே சொல்லவில்லை என்று வையுங்கள், உயிர்களை அடக்கவே சொல்லவில்லை என்று வையுங்கள், சொல்லாது விட்டாலும் எங்களை பிள்ளைகள் அடக்கித்தான் இருப்பார்கள், எங்களை மண்ணிலே அடக்கித்தான் இருப்பார்கள், எங்களை புதைத்துத்தான் இருப்பார்கள். இஸ்லாம் சொல்லியதற்காக அடக்கவில்லை, நாங்கள் பிணங்கள் என்கின்ற நிலை அடைகின்ற நேரம் அது. பிணங்கள் என்கின்ற நிலை அடைகின்ற நேரம். ஒரு நாள் தந்தை பாசத்திற்காக அழலாம், இரண்டாவது நாள் அழலாம், மூன்றாவது நாள் அழலாம், வீட்டில் வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், அடக்குவார்கள். பார்க்கிறோம், வெளிநாட்டிலே போன கணவன் மரணித்து விட்டார், வருவதற்கு 8 நாள் ஆகும். 8 நாள் ஆகும்னா பொடி என்ன செஞ்சிடும், நாசமாயிரும், அப்படியே அங்கே அடக்கிறீங்கன்னுவாங்க. 8 நாளைக்கு பிறகு கணவன் இல்லையா, கணவன் தான், ஆனால் பணம் அது பிணம். அந்த நேரத்தில் பார்ப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள். சகோதரர்களை, இது இயல்பான ஒரு நிலையை பார்க்கிறோம். சிலது நோயின் காரணமாக அதாவது பொலித்தீன் பெக் பண்ணி என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க, துறக்கவானாண்டு அப்படியே புதைக்கிறத கடைசி நிலைமை இருக்கிறான மனிதன். அது ஒரு வேதனையான ஒரு நிலை. என்னதாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய அந்த கடைசி நிலைமைக்கு பின்னால் உறவுகள், சொந்தங்கள் ஒரு மாதம்
2 மாசம் அழுவாங்க, அப்புறம் 6 மாசத்துக்கு ஒருக்க ஞாபகம் வரும், அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு ஞாபகம் வரும். சும்மா வரலாற்றுக்காக எங்களோட வாப்பா இப்படி இருந்தாருன்னு சொல்லிக் கொள்வாங்க, அவ்வளவுதான். இருந்து நின்று சில அழுகைகள் வரும். இதுதான் மனிதனுடைய இறுதி முடிவு. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹுடைய கணவர் அபூ சலமா ரதியல்லாஹுடைய மரணித்த நேரத்தில் நபி அவர்கள் அங்கே போகிறார். அவருடைய பார்வை இப்படியே இருக்குது, இப்படிதான் மௌத்தாகிறார். அவர் பார்வை இப்படியே இருக்குது, அப்படிதான் மௌத்தாகிறாரு. அப்ப அதை பார்த்து போட்டு எல்லாரும் பதறாங்க, இப்படி மௌத்தாயிட்டான்னு பதறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை இப்படி மூடி விடுறாங்க, கையால கண்ணை இப்படி மூடி விடுகிறார்கள். மூடி விட்டு சொல்லுகிறார்கள், இன்னர் ரூஹ இதா குபித, உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால் தபிஅஹுல் பஸர், பார்வை அதை தொடர்ந்து செல்லும், பார்வை அதை தொடர்ந்து சொல்லும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப ஃபதஜ்ஜ நாசு மின் அஹ்லிஹி ஃபகால், இப்படி சொன்னவுடன் மக்கள் எல்லாம் அழ ஆரம்பிக்கிறார்கள். சிலர் அழ ஆரம்பிக்கிறார்கள், அவர் மௌத்தாயிட்டார் தானே, அதை நினைச்சு சிலர் அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது மௌத்தார் நேரத்தில் நம்ம சொல்லி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். லா தது அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராகவே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டாம். இல்லா பி கைரின், ஏதாவது துஆ கேட்டீங்கன்னு சொன்னா ஆத்திரத்தில் ஏதாவது சொல்லக்கூட நல்லதுகளை சொல்லுங்க. இல்லை என்றால் ஃபைனல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் செய்கின்ற துஆவுக்காக மலக்குமார்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். நீங்கள் துஆ கேட்கின்ற பொழுது உங்களுக்கு எதிராக துஆ கேட்டு விட வேண்டாம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கேட்டார்கள். எங்கள் அதிகமான பேருக்கு பாடம் இல்லாத ஒரு துஆ. அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமா வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வக்லுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. ஒரு மரணித்த பின்னால் சில வேளை எங்கள் தந்தை மரணிக்கலாம், தாய் மரணிக்கலாம், பிள்ளைகள் மரணிக்கலாம். அப்ப மரணிக்கின்ற பொழுது இந்த துஆ எங்களுக்கு பாடம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவை பார்த்து ஓதுகிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமா, யா அல்லாஹ் அபூ சலமாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, நேர்வழிப்பட்டவர்களில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக, அவருக்கு பின்னால் நல்லதொரு சந்ததியை கொடுப்பாயாக, வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், எனக்கும் அவருக்கும் பாவத்தை மன்னிப்பாயாக, அவரது கபரிலே விஸ்தீர்ணம் ஏற்படுத்துவாயாக, அதில் ஒளியை ஏற்படுத்துவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவுக்கு பிரார்த்தித்தார்கள். சகோதரர்களே, இவைகளெல்லாம் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு அவனவன் அந்தந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அப்படியே வைத்துவிட்டு போகின்ற அந்த கொடூரமான மரணத்தின் ஒரு சூழ்நிலைகளில் ஒரு சில நிறைய ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. ஒரு சிலதை நாங்கள் இதிலே பார்க்கிறோம். மனிதனுடைய நிலை என்பது போகின்ற பொழுது மிகவும் ஒரு பரிதாபகரமான நிலை. அந்த நேரத்தில் உயிர் போகின்ற பொழுது உலகம் எங்களை சுற்றி இருந்தாலும் எங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது வேறு யாருக்கும் தெரியாது, எங்களில் என்ன மாற்றம் நடக்கிறது என்பது வேறு யாருக்கும் தெரியாது. அந்த அளவு ஒரு பயங்கரமான ஒரு நிலை. கேட்கின்ற பொழுது உங்களுக்கு எதிராக துஆ கேட்டு விட வேண்டாம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கேட்டார்கள். எங்கள் அதிகமான பேருக்கு பாடம் இல்லாத ஒரு துஆ. அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமா வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வக்லுஃபுஹு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. ஒரு மரணித்த பின்னால் சில வேளை எங்கள் தந்தை மரணிக்கலாம், தாய் மரணிக்கலாம், பிள்ளைகள் மரணிக்கலாம். அப்ப மரணிக்கின்ற பொழுது இந்த துஆ எங்களுக்கு பாடம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவை பார்த்து ஓதுகிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி அபி சலமா, யா அல்லாஹ் அபூ சலமாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, நேர்வழிப்பட்டவர்களில் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவாயாக, அவருக்கு பின்னால் நல்லதொரு சந்ததியை கொடுப்பாயாக, வக்ஃபிர் லனா வலஹு யா